ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரித்வாவோட ஸ்கூல்ல வந்துட்டு பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. கடைசியில போனோனே அங்க கேம்ஸ்லாம் வச்சுட்டாங்க. 2, 3 கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க பேரண்ட்ஸ்க்கு. பலூன் ஊதி உடைக்கிறது அந்த மாதிரிலாம். அதில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பிடிக்கும்னு நெனைக்கிறேன் பாருங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பசங்க ஆஸ் யூசுவல் கிளாஸ்ல தான் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. ரித்வா வரான் பாருங்க. எப்பொழுதுமே லாஸ்ட்டா தான் வருவான் எல்லா இடத்துலயுமே. அதே மாரி தான் இன்னைக்கும் கடைசியா வந்தான். அவ்ளோ ஹாப்பி ஆயிடுச்சு பார்த்தோன்னே அவனுக்கு. ம். அங்க போய் நில்லு. அதான் உட்காந்தாச்சு. பசங்களெல்லாம் பேரண்ட்ஸ் டே விஷஸ் சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே பாட்டு போட்டுவிட்டு ஆட சொன்னாங்க. ஆக்சுவலா பேரண்ட்ஸோட சேர்த்து தான் ஆட சொன்னாங்க. பட் வந்துட்டு பேரண்ட்ஸ்லாம் ஆட போல ஜஸ்ட் வந்துட்டு அவங்கள கிளாப் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். பசங்கலாம் சும்மா ஜாலியா குதிச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான். எனக்கு ஷூட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வேற ஒரு மாரி இருந்துச்சு. பட் ஓகே இத ஷேர் பண்ணா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கிராண்ட் பேரண்ட்ஸ் டே நடந்துச்சு. பேரண்ட்ஸ் டேக்கு முன்னாடியே. அப்ப வந்துட்டு நாங்க போல. பேரண்ட்ஸ்லாம் தேவையில்ல. கிராண்ட் பேரண்ட்ஸ் மட்டும் வந்தா போதும்னு சொன்னாங்க. ஸோ அப்ப வந்துட்டு ஷூட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் தான் கிடைச்சது. அத வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுவும் நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்கூல்ல ஆக்சுவலா. இப்ப ஆனா ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க. முன்னாடி இயர்ஸ்லலாம் இன்னுமே நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த டைமே ரொம்ப வந்துட்டு கவுண்ட் கம்மி தான் அப்படின்னும் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ரித்வா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இந்த பாட்டு தான் போட்டு விட்டுருந்தாங்க. வேட்டிக்கட்டு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு அது ரித்வாக்கும் ஆக்சுவலாவே ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு இதெல்லாம் போட்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும் தான் அது போடல நானு. சூப்பரா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதான் ரித்வாக்கு ஸ்கூல் போகவே பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ போயிடுறேன் இப்பலாம் ஜாலியா எல்லா பசங்களும் இருக்கிறதுனால. அப்புறம் இப்பதான் வந்துட்டு மெயின் கேம் ஆரம்பிச்சிருக்கு. என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களெல்லாம் ஒரு சேர்ல இப்படி உட்கார வச்சுருவாங்க. அவங்களோட அம்மாக்கள்லாம் ஆப்போசிட்ல வந்துட்டு கண்ண கட்டி விட்டுருவாங்க. கண்ண கட்டி விட்டு நம்ப பசங்க கரெக்ட்டா போயிட்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்துட்டு கேம். இந்த பேட்ச்ல நான் இல்ல. அடுத்த பேட்ச்ல தான் நானு. இது வந்து 2 1/2 வயசு குழந்தைங்க அது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேட்ச் இவங்க. பேரண்ட்ஸு. எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு வேற திக்கு திக்குன்னு இருந்துச்சு. போய் ஏதாவது மாத்திக்கிது குழந்தைய தூக்கிட்டுனா கேவலமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதிர்பாராத விதமா நான் ஃபர்ஸ்ட்டாவே கண்டுபிடிச்சிட்டேன். சீரியஸா கண்ணை கட்டிட்டு ஒண்ணுமே தெரியல. இருட்டா எனக்கு நடக்கிறதுக்கே பயமா இருக்கு. அப்படியே ததக்கா புதக்கான்னு போயிட்டு நல்லா இருந்துச்சு. ஃபன்னா தான் இருந்துச்சு. இன்னொரு ட்ரிக் என்னன்னா எல்லா பசங்களோட ரித்வாக்கு வந்துட்டு கொஞ்சம் முடி அதிகமா இருக்கும். அதை வச்சே கொஞ்சம் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்பதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் நானு. கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. மாத்திக்கிட்டு தூக்கிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியோ ஒரு வழியா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா இருந்துச்சு. செம ஃபன்னா தான் இருந்துச்சு. நான் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் முன்னாடிலாம் விளையாண்டதில்ல. இந்த டைம் தான் விளையாண்டேன். நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு. ஓகே ஸ்கூலுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு. அப்புறம் அவ்வளோதான். பசங்க எல்லாருமே வந்துட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரித்வா எல்லா பசங்களும் மோஸ்ட்லி அம்மா கூட தான் உட்காந்துருந்தாங்க. இவன் பாருங்க அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தான் நல்லாவே. நிறைய பசங்க வந்துட்டு அம்மா கூட தான் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு அப்பாவும் மாமியாரும் போயிருந்தாங்க. அதில் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து மியூசிக்கல் சேர் கேம் வச்சாங்களாமா. அந்த இதுதான் கண்டக்ட் பண்ணதா சொன்னாங்க. அவ்வளோதாங்க. ஓகே அந்த பார்ட் வந்துட்டு முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்னா சண்டே அன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணுறது இது. அன்னைக்கு லன்ச் என்ன பண்ணியிருக்கேன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சுருக்கேன். அன்னைக்கு செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. ஏற்கனவே இதோட இது போட்டிருக்கேன், ரெசிபி போட்டிருக்கேன். வேணா பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அவங்க வந்து வெஜிடேரியனுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம், அப்புறம் வந்துட்டு
கேரட் இல்லை, பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு மாதிரி பொரியல் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு லெமன் ரைஸ்க்கு வந்து தொக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்துட்டு அவங்களுக்கான லன்ச். எல்லாம் சிம்பிள் தான், வேறு பெருசாக ஒன்றும் பண்ணல. அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு குழம்பு ரைஸும் வச்சாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு தர்பார் படம் இருக்குல்ல, அதுக்கு தான் கிளம்ப போகிறோம். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வந்துருந்துச்சு, இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருந்துச்சு. ஸோ இதுலேருந்து அவங்க வறுவல் செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு. அதோட ரெசிபியும் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஜஸ்ட் குழம்புலேருந்தே அப்படியே ஆனியன், மறுபடியும் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மசாலா தூள்லாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு கொஞ்சம் குழம்போடையே ஊற்றி கொஞ்சம் நல்லா பிரட்டிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடும். அது ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டா தான் அப்படி செம்மையாக இருக்கும். யூஸ்வலாக நான் அப்படி தான் சாப்பிட்றது. ரித்வாக்கு வந்து குழம்பாடு ஊற்றி கொடுத்துறது, நான் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது. அதான் சூப்பராக சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ மதிய ஷோ, ஆஃப்டர்நூன் ஷோ தர்பார் படத்துக்கு தான் கிளம்புறோம். அதோட ரிவ்யூவும் நான் அப்படியே சொல்லிடுறேன். தனியாக வந்துட்டு நான் பேசி ரிவ்யூ எடுக்கல. மதிய ஷோ தான் போகிற, ஸோ ரித்வா வந்துட்டு தூங்கிடுவான்னு சொல்லிட்டு. படத்தோட ரிவ்யூ அப்படி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் நல்லாயிருக்கு. ரஜினி ஃபேன்ஸ்க்கு வந்து சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே பிடிக்கும். பட் வந்துட்டு ஏஆர் முருகதாஸ் படம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் இன்னுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு எதிர்பார்க்காம கொஞ்சம் இதெல்லாம் சீன்ஸ் எல்லாம் இருக்கும்னு. பட் அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணலன்னு தான் சொல்லணும். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து பேட்ட படம் செம்மையாக இருந்துச்சு. சாங்ஸ் அந்த அளவுக்கு இதில் இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்துட்டு நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு படம் பிடிக்கும். ஓவராலாக வந்துட்டு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்கலாம். தர்பார் படம் நல்லாயிருக்கு. அதுதான் என்னுடைய வந்து ரிவ்யூ. அப்புறம் நயன்தாராக்கு பார்த்தீங்கன்னா நயன்தாராக்கு வந்து சீன்ஸ் வச்சுருக்காங்க. நயன்தாராங்கிறதுனாலையும் என்னமோ எக்ஸ்ட்ரா சீன்ஸ் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நல்லா இருந்துச்சு, அவங்க ரோலும் நல்லா இருந்துச்சு. போய் பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு தடவை தியேட்டர் போய் பார்க்கலாம். இந்த விலாக் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.